சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். இறுதிக்கட்ட வேலை நடந்து கொண்டிருக்கிறது. பயப்படாது. உனக்கானது அனைத்தும் வரும் வியாழக்கிழமை முதல் எல்லாம் ஜெயமாகவே முடியும். என் அன்பு குழந்தையே, காயப்பட்ட உறவுகளை, உன்னை காயப்படுத்திய உறவுகளை கண்முன்னே காணும் பொழுது அவர்களை தவிர்க்க முடியாமல் தானாகவே உன் உதடுகள் சிரிக்கின்றது. செல்வமும் வறுமையும் யாரிடத்திலும் ஒன்றாக இருப்பதில்லை. மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கும். யாரோட நிலைமையும் எப்பொழுது வேணுனாலும் எப்படி வேண்டுனாலும் ஒரே நொடியில் மாறிவிடும். என் பிள்ளைகள் யாவும் சாமானியமானவர்கள் கிடையாது. புண்ணியம் செய்தவர்கள் அதிர்ஷ்டமிக்கவர்கள். நீ செய்ய வேண்டியது எல்லாம் உன்னுடைய சோர்வையெல்லாம் நீக்கி புத்துணர்ச்சியோடு இருக்க வேண்டியதுதான். நம்பிக்கை மட்டும் உன் மனதிலிருந்து இழந்து விடாதே. எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. தைரியமாக இரு. பல அற்புதங்கள் உனக்கு பரிசாக கிடைக்கும். உன் சாயப்பா அதை நடத்தி காட்டுவேன். உன் வாழ்க்கையில் இவ்வளவு சோகமும் துன்பமும் சோதனைகளும் சூழ்ந்து இருக்கிறதே, என் வாழ்க்கையை மீட்டுத் தர மாட்டீர்களா என்று நீ என்னிடம் பல முறை கேட்டிருக்கின்றாய். கேள்வியாக என்னிடம் கேட்டிருக்கிறாய். அந்த கேள்விக்கான பதிலோடு நான் வியாழக்கிழமை ஷீரடியில் இருந்து உன் வீட்டிற்கு வருகிறேன். இறுதிக்கட்ட வேலை நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் பல மாற்றங்களும் ஒவ்வொன்றாக உன்னை சூழப் போகிறது. நான் அந்த வேலையை என் குழந்தைகளுக்காக செய்வேன். அதை செய்து முடிப்பேன். வாழ்க்கையில் போராடி தோற்பதும் வெற்றிக்கு சமம்தான் என்று சொல்லி சொல்லி உன்னை நான் மெருகேற்றி கொண்டே இருக்கிறேன். வாழ்க்கையில் போராடி தோற்பதும் வெற்றிக்கு சமம்தான் என்று சொல்லி சொல்லி உன்னை நான் மெருகேற்றி கொண்டிருக்கிறேன். போராடி தோற்றுவிட்டால் கலங்காதே. வெற்றி அடைவதற்கான முதல் படியை நீ தொட்டு விட்டாய் என்பதை மனதில் உறுதியாக நம்பு. மனதில் எப்பொழுதுமே பழிவாங்கும் எண்ணம் நமக்கு நல்லது செய்யவே செய்யாது. நமக்கு பாதிப்புகள் வந்திருக்கலாம். அதை மனதில் வைத்துக்கொண்டு கஷ்டப்படுவதை விட அனைத்தையும் மறந்து விடுவதே மிகவும் நல்லது. அனைவரையும் மன்னிப்போம், மறப்போம். நம் வாழ்வில் எப்பொழுதும் நிம்மதியாக இருப்போம். முடிந்ததை நினைத்து வருந்தி கொண்டே இருந்தால் எந்த மாற்றமும் உன் வாழ்வில் நடக்கப் போவது இல்லை. கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். எப்பொழுதும் அது கடவுளாகவும் கைகூடவே கொடுக்காது. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழலாம் என்பதை மட்டுமே சிந்தனையில் வைத்து கொள்ளலாம். முடிந்ததை எண்ணி வருந்தாதே. வரப்போவதை எண்ணி பயப்படாதே. இப்போது சந்தோஷமாக ஆனந்தமாக இரு. உனக்கென்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா பார்த்து கொள்ளும் பொழுது நீ ஏன் வீணாக பயப்படுகிறாய்? நான் இருக்கிறேன். எதற்கும் கவலைப்படாதே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.